ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 55 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கோகரே வந்துட்டு ரூகாவாவை பத்தி ஒரு விஷயத்தை நினைக்கிறேன். அக்காஹி இல்ல அப்படின்னா இந்த டீம் வந்துட்டு யாரும் எதுவுமே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம டீம்ல ரூகாவா இருக்கிறது இப்ப ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டிவாவே இருக்குது. ஒருவேளை இப்ப ரூகாவா மட்டும் இல்ல அப்படின்னா அக்காஹி இல்லாத சிச்சுவேஷன்ல நம்ம டீம் வந்துட்டு கம்ப்ளீட்டாவே கிரஷ் ஆயிருக்கும். அந்த விதத்துல ரூகாவா நம்ம டீம்ல இருக்கிறது எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு கோகரே நினைக்கிறேன். ஆனா ரூகாவா பாயிண்ட் எடுத்தது ரெண்டு பேருக்கு மட்டும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். கியோட்டா ஹானமிச்சி ரெண்டு பேரும் தான். ரூகாவா வந்துட்டு இன்னும் வெறும் 5 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அந்நேரம் ஒரு புதுசா ஒரு டீமை காட்டுறாங்க. சீனியர் உண்மையிலேயே இந்த ரூகாவா வந்துட்டு நம்ம ஜூனியர் ஸ்கூல்ல படிச்சுட்டு போனவரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்கறான். ஆமாடா, போன வருஷம் அவர் வந்துட்டு நம்ம ஜூனியர் ஸ்கூல்ல தான், டோமி ஹாக்காஸ் ஜூனியர் ஸ்கூல்ல தான் விளையாண்டுகிட்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு யாரு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஆள்லாம் கிடையாது, ரொம்பவே தனியா இருக்கிற ஒரு ஆள் தானா. அவருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியுமே இருக்கும். வெளியே தெரியாம ஒரு சீக்கிரட்டாவே வந்துட்டு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். இவர் படிச்ச ஜூனியர் ஸ்கூல்ல நானும் படிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே சொல்றான். அங்க இருந்து ஒட்டுமொத்த டீமே வந்துட்டு இப்ப ரூகாவாக்காக சப்போர்ட் பண்றாங்க. ரூகாவும் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா இவனோட ஜூனியர் ஸ்கூல் டீம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேமுக்குள்ள கைனன் டீம் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஷூட் பண்ணி வாங்குறாங்க. இப்ப கைனன் டீம் வந்து 47 பாயிண்ட் போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிறதுக்கு இன்னும் சரியா ஒரு நிமிஷம் தான் இருக்குது. அந்நேரம் கேமுக்குள்ள பால் வந்துட்டு மறுபடியும் ரூகாவா கிட்ட வருது. ரூகாவா கிட்ட பால் வந்த உடனே எல்லா ஆடியன்ஸுமே வந்துட்டு ரூகாவா ரூகாவான்னு சொல்லிட்டு சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, பால் ரூகாவா கைக்கு போனோன்னு இவ்வளவு பேர் சேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகோவோட ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒருத்தன் சொல்றான். இதை பாக்குறப்ப எனக்கு ரியோனன் டீம்ல இருக்க செண்டோ தான் ஞாபகம் வரும். அவன் கைக்கு பால் பண்ணாலுமே இப்படிதான் சேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்றான். என்னடா இது, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனுக்கு இத்தனை பேர் சேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரே வந்துட்டு வாயடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனமிச்சிக்கு இந்த சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு சுத்தமா பொறுத்துக்கவே முடியல. என்னடா இது, இவனுக்கு எப்ப பாரு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடுப்போட இருக்கிறான். அந்நேரம் ரூகாவா ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல கியோட்டாவை டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துடுறான். அவனை என்ன ஆனாலும் ஷூட் பண்ணவே விட்டுறாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கைனன் கோச்சே வந்துட்டு டென்ஷன்ல செம்மையா கத்துறாரு. ரூகாவா பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ண உடனே கூடவே டிஃபென்ஸ்க்கு இன்னொரு பிளேயரும் அப்படியே ஜம்ப் பண்றான். ஆனா ரூகாவா ஏர்ல இருக்கும்போதே அவனுக்கு சூப்பரா ஒரு ஃபேக்க காட்டிட்டு அப்படியே மேல கூடி வச்சிருந்த பால கீழே கூடி மாத்தி ஷூட் பண்ணிடுறான். எல்லாருமே பேஸ்கெட்டுக்குள்ள போகுமா போகாதான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரூகாவா ஷூட் பண்ற பால் எப்படி மிஸ் ஆகும்? மிஸ் ஆக சான்ஸே கிடையாது. அக்யூரேட்டா பேஸ்கெட்டுக்குள்ள போய் உழுகுது. சீரிங் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சத்தமா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. ரூகாவாவோட ஜூனியர் ஸ்கூல் பசங்க எல்லாம் எந்திரிச்சு நின்னு ஆட ஆரம்பிச்சிடறாங்க. யார் சாமி இவன் இந்த ஆட்டம் ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரே வந்துட்டு வாயடிச்சு இன்னும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரூகாவாவோட கேம் பிளே பார்த்து வெளியே இருக்கவங்க ஷாக் ஆனா பரவாயில்ல, உள்ளுக்குள்ள இருக்க டீம்மேட்ஸே வந்துட்டு அவ்வளவு ஷாக் ஆகுறாங்க. ரியோட்டாலாம் வந்துட்டு ரூகாவா நல்ல ஸ்கில்டான பிளேயர்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு ஸ்கில்டா இருப்பான்னு சொல்லிட்டு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மிட்சியும் அதே மாதிரி ஷாக்கோட தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடா அப்படி ஒன் மேன் ஆர்மியா இருக்கிறான், ஒன் மேன் ஆர்மியாவே இருந்து கைனனை போட்டு பயங்கரமா பொளந்து கட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப பாயிண்ட் வந்துட்டு கைனன் 47 சோகோக்கு 42 சொல்லிட்டு 5 பாயிண்ட் டிஃபரன்ஸ்லயே மறுபடியும் வந்து நிக்குது. அடுத்த ரேலில ரியோட்டா வந்துட்டு அவங்க டீம் பிளேயர் கிட்ட இருந்து பால சூப்பராவே ஸ்டீல் பண்ணி ரூகாவா கிட்ட கொடுக்குறான். ரூகாவா இந்த வாட்டி எல்லாரையும் சர்ப்ரைஸ் ஆக்குற விதத்துல 3 பாயிண்ட் லைனுக்கு வெளிய இருந்து பால் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறான். என்னடா இதுமே 3 பாயிண்ட் வேற ஷூட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. சரி, அந்த பால் பேஸ்கெட் குள்ள உள்ளாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பால் அக்யூரேட்டா போய் பேஸ்கெட் குள்ள விழுந்துருது. என்னடா இவன் பேஸ்கெட் கீழ மட்டும் தான் பாயிண்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி பேஸ்கெட்டுக்கு தூரத்துல இருந்து பாயிண்ட் எடுக்கிறான், எல்லா பக்கத்துல இருந்து பாயிண்ட் எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரூகாவா அடிச்சு அடியில கைனன் டீம் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டு கைனன் டீமோட கோச் உடனே ஒரு டைம் அவுட் கேட்டு வெளியே கூட்டு வந்துடுறாரு. அப்ப ஸ்டேடியம்குள்ள ரியோனன் டீமே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்நேரம் அவங்க ஸ்கோரை பார்த்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. கைனன் டீம் ஈக்குவலாகவே சோகோக்கு வந்து கீப் அப் பண்ணி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி அந்நேரம் சோகோ டீம் பாக்குறான். அங்க வந்து அக்காகி ஆளக்கானோ, அக்காகி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்னும் புரியல. கைனன் கோச் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க டீம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் பயங்கரமா கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்டா போய் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் உங்ககிட்ட இப்படி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கேன், என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கியோட்டாவா அப்ப அப்படியே கோச்சை கூப்பிட்டு, கோச் நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த ரூகாவா வந்துட்டு நார்மலான ஃபர்ஸ்ட் இயரே கிடையாது. அவனோட கேம் பிளே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சத்தியமா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் விளையாடுற மாதிரியே இல்ல, அவன் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா சொல்றான். டைம் அவுட் முடிஞ்சு ரெண்டு டீமே இப்ப உள்ள வராங்க. உள்ள வரும்போதே ரூகாவா என்ட்ரி ஆகும்போதே ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமா ரூகாவாக்கு தான் சேர் பண்றாங்க. டைம் அவுட்டுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் ரேலியா கைனன் டீம் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வராங்க. போகிறமே வந்துட்டு இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்கு 39 செகண்ட் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு இன்னொரு பாயிண்டே எடுத்து இந்த கேமை டிரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க டைம்ல மாக்கி ரொம்ப ஃபாஸ்டா முன்னாடி போயிட்டு அவன் ஷூட் பண்ணியே முடிச்சிடறான். 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் டக்குன்னு ஒரே செகண்ட்ல 4 பாயிண்ட் டிஃபரன்ஸா மாக்கி மாத்தி விட்டுறான். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறதுக்கு லாஸ்ட் ஒரு 20 செகண்ட் தான் இருக்குது. இந்த ஒரு ரேலி தான் வந்துட்டு லாஸ்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்கோ சொல்றா. இந்த ரேலில என்னன்னாலும் அவங்க பாயிண்ட் மட்டும் எடுக்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைனன் கோச்சும் கத்துறாரு. பால் வந்துட்டு ரியோட்டா கிட்ட தான் இருக்குது. அவனை எந்த பக்கம் போகவே விடாம டிஃபென்ஸ் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு பால தூக்கி அப்படியே கோகரே கிட்ட கொடுக்குறான். கோகரே கிட்ட 2 டிஃபென்ஸ் நிக்கிறாங்க. கோகரேவா அவங்கள தாண்டி பால் வந்துட்டு தூக்கி போட ட்ரை பண்றான். கைனன் பிளேயர் ஒருத்தன் கையில பட்டு கரெக்டா ஹானமிச்சி கைக்கு போயிடுது. ஹானமிச்சி பால ரிசீவ் பண்ணிட்டு இறங்குறப்பே பார்த்தா அவன் பக்கத்துல 3 டிஃபென்ஸ் நின்னுகிட்டு இருக்காங்க. ஹானமிச்சிக்கு இவங்க 3 பேரும் மறைச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பக்கம் வெளியே கூடி கொடுக்குறதுனே தெரியல. வெளியே யார் நிக்கான்னு சொல்லிட்டு கூட அவனால பார்க்கவே முடியல. ஹானமிச்சி 10 செகண்ட் பால கையிலே வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அது வந்துட்டு 10 செகண்ட் வயலேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோவும் சொல்றா. இதை கேட்டுட்டு டாக்கமியாவும் ஹானமிச்சி உடனே பாஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்துறான். இவனுமே வந்துட்டு ஒரு வழியே இல்லாம ஒரு பதட்டத்துல ஒரு டென்ஷனோட இருந்ததுல அவங்க 3 பேரையுமே போட்டு முட்டிடுறான். ஆனா முட்டுனது வந்துட்டு இமேஜினேஷன்ல தான், அதனால யாரும் ஒண்ணு பதற வேணாம். ஒருவேளை இது மட்டும் சண்டையா இருந்தது அப்படின்னா இவங்க 3 பேரும் முட்டியே இந்த மாதிரி படுக்க போட்டிருப்பேன். ஆனா இப்ப என்னால அதை பண்ணவும் முடியாதே அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறான். ரெஃபரியுமே வந்துட்டு ஒரு 8 செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் விசில் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாரு. ஹானமிச்சி வந்து இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நேரம் தூரத்துல இருந்து யாரோ ஓடி வர மாதிரி தெரியுது. அது பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரூகாவா தான். அதை வந்துட்டு ஹானமிச்சி நோட் பண்ணிடுறான். என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா கேட்கறான். ஹானமிச்சிக்கு வேற வழியே இல்ல, 9 செகண்ட் ஆயிடுச்சு, இப்ப பாஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல ரூகாவா கிட்ட பாஸ் தூக்கி கொடுக்குறான். ரூகாவா கைக்கு பால் வந்த உடனே வழக்கம் போல ஆடியன்ஸ் எல்லாம் அவனுக்காக சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரியோனன் பிளேயர்ஸ்க்கு
ஒண்ணுமே புரியல, என்னடா இது ரூகாவா கைக்கு பால் பண்ணணும் எதுக்கு இப்ப இவ்வளவு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு மாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கைனன் கோச் சொல்றாரு. மாக்கி தான் இப்ப ரூகாவாவை டிஃபெண்ட் பண்றதுக்கு நிக்கிறான். ரூகாவா பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமா மாக்கியுமே வந்துட்டு அவனுக்கு ஜம்ப் பண்றான். ஆனா ரூகாவா வந்துட்டு ஏர்ல இருக்கும்போது மாக்கிக்கு சூப்பரா ஒரு ஃபேக் காட்டிட்டு அவனுக்கு முன்னாடி கூட வந்துட்டு அப்படியே பாஸ்கெட்டுக்குள்ள பால டங்க் பண்ணிடுறான். இவன் என்னடா மாக்கின்னு கூட பார்க்காம இவ்வளவு ஈஸியா அவனே சிங்கிள் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி எல்லா ஆடியன்ஸுமே வந்து ரொம்ப வாயடிச்சு போயிடுறாங்க. முக்கியமா சோயோ டீம் ரியோனா டீம் ரெண்டு டீமும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மறுபடியும் பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்க்கு வந்தது. கைனன் கோச் வந்துட்டு இதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியாம இன்னும் 5 செகண்ட் இருக்குது, ஒழுங்கு மரியாதை ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தே தீர்றீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த லாஸ்ட் 5 செகண்ட்ல கூட கியோட்டா வந்துட்டு பால் எடுத்துட்டு தெரியாதனமா ரூகாவா கையிலே கொடுத்து விட்டுறான். அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுல ரூகாவா வந்துட்டு பால் அவன் இருந்தே வாங்கி பால் வந்துட்டு மறுபடியும் ஷூட் பண்ணிடுறான். ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்கு 2 செகண்ட் இருக்குது. இப்ப ரெண்டு டீமே வந்து 49-49 சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. நீங்க உள்ள என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைனன் கோச் ரொம்பவே டென்ஷன் ஆனதுல அவர் கையில வச்சிருந்த விசிறியவே உடைச்சு விட்டுறாரு. கியோட்டாவும் வந்து லாஸ்ட் 2 செகண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து நின்ன இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு கம்ப்ளீட்டா தூக்கி போடுறான். பட் அந்த பால் வந்துட்டு பாஸ்கெட் குள்ள எல்லாம் உள்ள போர்ட்ல அடிச்சு அப்படியே கீழே விழுந்துருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் ஆகுது. சிம்பிளா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லணும் அப்படின்னா இது ரூகாவாவோட ருத்ர தாண்டவம் தான். ஒத்த அளவே இருந்து கைனன் டீம் பொளந்து கட்டிட்டான். அப்படியே ரூகாவா வந்து அவன் கையை தூக்கி ஒரு சைடா வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஆப்போசிட்ல அக்காகி என்ட்ரி கொடுக்குறான். அக்காகி வந்த உடனே ஹானமிச்சி வந்துட்டு பாத்தீங்களா ஸ்கோர் வந்து டிரா ஆயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணமே வந்து நான் தான், உங்க இடத்த நான் தான் நல்லாவே ஃபில் பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மிச்சி வந்துட்டு நீ வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கிட்ட கேட்கறான். கண்டிப்பா நான் விளையாடுவேன் அப்படின்னு அக்காகி சொல்றான். அக்காகி அப்படியே ரூகாவாவை பார்த்தா ரூகாவா வந்துட்டு ரொம்பவே டயர்ட் ஆகி போய் இருக்கிறான். அவன் மெதுவா அக்காகி பக்கத்துல வந்துட்டு அக்காகி கூட அப்படியே கை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறான். அவன் நடந்து போறப்ப அக்காகிக்கு தெரியுது ரூகாவா வந்துட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு லாக்கர் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா கைனன் டீமோட கோச் வந்துட்டு இன்னுமே கத்திக்கிட்டு தான் இருக்காரு. அந்த ரூகாவா என்னடா உங்களுக்கு தாண்டி 25 பாயிண்ட் எடுத்துட்டான்டா, டீமே வந்து 49 பாயிண்ட் தான் எடுத்துருக்கு, அவன் மட்டும் 25 பாயிண்ட் எடுத்துட்டான், இப்படியே விட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல 25 பாயிண்ட் இன்னும் எடுத்துட்டு 50 பாயிண்ட் ஒத்தாலே எடுத்துட்டு போயிருவான் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது கோச் அப்படின்னு கியோட்டா சொல்றான். என்னை நம்புங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு என்னோட ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அவனை கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோட்டா சொல்றான். உன்னால அதை பண்ண முடியுமா கியோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுமே கேட்கறாரு. மாக்கியுமே கியோட்டாவோட தலையில வச்சுட்டு உன்னால அதை கண்டிப்பா பண்ண முடியுமா, அப்படி இல்ல அப்படின்னா உன்னை வந்துட்டு நான் சப்ஸ்டிட்யூட்ல எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். கியோட்டாவுமே கொஞ்சம் கூட பின்வாங்காம இல்ல நான் வந்துட்டு இதை கண்டிப்பா பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். அப்படியே மாக்கி வந்துட்டு ஜின்ன பார்த்துட்டு நீ வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல உள்ள இறங்குறதுக்கு ரெடியாரு அப்படின்ட்டு சொல்றான். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அக்காகியும் வந்துட்டு கேம்குள்ள இறங்குறான். அக்காகி மறுபடியும் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு கொரில்லா திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு ரெண்டு டீமே உள்ள வந்ததுக்கு அப்புறமா ரெஃப்ரிமே வந்துட்டு ஜம்ப் பாலுக்கு முன்னாடி கூப்பிடுறாரு அக்காகிய. அக்காகி வந்துட்டு என்னதான் என்னோட கால் ஒழிச்சாலும் நான் வந்துட்டு ஜம்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே முன்னாடி வந்து நிக்கிறான். ஆயக்கும் ரொம்பவே பயப்படுறா, இவரால கண்டிப்பா ஜம்ப் பண்ணிக்கவே முடியாது, நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவர் என்ன எவ்வளவுதான் திட்டினாலும் பரவாயில்ல நானே ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்ல வர்றப்ப ஹானமிச்சி உள்ள வந்துடுறான். அக்காகி மறைச்சு அவன் வந்து நின்னுகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஜம்ப் பாலுக்கு ஜம்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அக்காகியும் ஹானமிச்சியை பார்த்துட்டு இந்த வாட்டி நான் வந்துட்டு ஜம்ப் பண்றேன், ஒரு ஜீனியஸை ஜம்ப் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அக்காகியுமே இதை கேட்டுட்டு பின்னாடி போயிடுறான். ஹானமிச்சி தான் இப்ப ஜம்ப் பாலுக்கு ஜம்ப் பண்ண போறாரு. ரெஃப்ரிமே வந்துட்டு பாலை தூக்கி போடுறாரு. பாலுமே வந்துட்டு இப்ப ஃபுல் ஹைட்டை ரீச் பண்ணிடுது. ரெண்டு பேருமே ஜம்ப் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹானமிச்சி தான் வந்துட்டு அந்த நம்பர் 5க்கு முன்னாடி வந்து பாலை பளிச்சுன்னு அடிச்சு தட்டி விடுறான். பாத்தீங்களா இந்த ஜீனியஸோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். டே முட்டா பையலே, பால் வந்துட்டு யாரோ ஒரு டீம்மேட் கிட்ட பாஸ் பண்ணணும்டா, அப்படி கண்ணா பின்னா அடிச்சு விடக்கூடாது அப்படின்னு ரூகாவா சொல்றான். ஆனா அந்த பால ரூகாவா தான் ஓடி போய் ஃபர்ஸ்ட் எடுக்கவே செய்றான். அவன் பேஸ்கெட் பக்கத்துல வந்து அப்படியே ஷூட் பண்ண வர்றப்ப இந்த வாட்டி கியோட்டா உள்ள வந்து அந்த பாலை தட்டி விட்டுறான். அந்த பால ரீபவுண்ட் ஆறதுக்கு ஹானமிச்சி ஜின்னு மாக்கின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜம்ப் பண்றாங்க. யாரா ரீபவுண்ட் ஆடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க 3 பேருமே கிடையாது. இவங்க 3 பேருக்கு முன்னாடி அக்காகி ஜம்ப் பண்ணி அந்த பாலை ரீபவுண்ட் ஆடுறான். அப்ப ரீபவுண்ட் ஆன வேகத்துக்கு அப்படியே சத்தமா கத்திக்கிட்டே ஏர்ல இருக்கும்போதே பால் வந்து தூக்கி பேஸ்கெட் குள்ளேயுமே போட்டுறான். எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்குது. ஆனா அக்காகி என்னதான் நல்லாவே ஷூட் பண்ணிருந்தாலும் அவன் வந்து இன்னுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கையுமே சோகோக்கு வந்துட்டு சூப்பராவே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேம் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ ஆக போகுதுன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். மெயினா இந்த எபிசோட்ல ரூகாவாவோட கேம் பிளே எப்படி இருந்ததுன்றதை எல்லாருமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.